இன்றைய செய்திகள், அரசு செய்திகள் மற்றும் தலைப்பு செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் வீடுகள் மற்றும் வீட்டில் உள்ள வசதிகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படும். வேலைவாய்ப்பு திட்டம். பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தும் நோக்கில் உமன்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் என்னும் புதிய செயல் திட்டத்தை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. புதிய மதுபான பிராண்டுகள். டாஸ்மார்க் மூலம் உயர் ரக மதுபானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் புதிதாக 54 பிராண்டுகளை அறிமுகப்படுத்த நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மருத்துவ படிப்பு விண்ணப்பம். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 23 கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 41,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். DNPSC தேர்வு மாற்றம். 26 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6 செப்டம்பர் 27க்கு மாற்றப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை சிறப்பு ரயில். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு ஜூலை 29 அன்று விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. உள்ளூர் விடுமுறை. நாமக்கல் மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள வல்வில் ஓரி விழாவினை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறை. சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவிற்காக ஜூலை 28 அன்று தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி ஊழியர் கலந்தாய்வு. அரசு கல்லூரி ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் பணி மாறுதல் கலந்தாய்விற்கு ஜூலை 24 வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். DNPSC புதிய அறிவிப்பு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் 839 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்காக ஆகஸ்ட் 15 வரை விண்ணப்பிக்கலாம். ஓணம் பண்டிகை சிறப்பு ரயில். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திருவனந்தபுரம் தாம்பரம் இடையே திருச்சி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பழனி கோயில் நில மோசடி. நிர்வாகி வீட்டில் CBCID அதிரடி சோதனை. பழனி கோயில் நில மோசடி தொடர்பான வழக்கில் அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ் என்பவரது வீட்டில் CBCID காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலத்தை முறைகேடாக வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது 50க்கும் மேற்பட்ட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தற்போது அந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள நிர்வாகியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேவகவில் இணையும் புதிய உறுப்பினர்கள். தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் பலர் தங்களை அக்கட்சியில் இணைத்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் புதியதாக இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வரவேற்றனர். ஊழலற்ற நிர்வாகமே இலக்கு. அமைச்சர் அருண்ராஜ். அமைச்சர் அருண்ராஜ் பேச்சு. பத்திரப்பதிவுத்துறை, மின்சாரத்துறை, டாஸ்மார்க் மற்றும் சிறைத்துறை என பல்வேறு துறைகளில் நிலவிய ஊழல்கள் குறித்து அமைச்சர் அருண்ராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலம் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களுக்கு எச்சரிக்கை. கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள சமீபத்திய எச்சரிக்கையின்படி மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் யாரும் ஜூலை 20ஆம் தேதி கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல். சேரன் அணி வெற்றி. திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் பதவிக்கான தேர்தலில் இயக்குனர் சேரன் தலைமையிலான நம்ம கே. பாக்கியராஜ் அணி வெற்றி பெற்றுள்ளது. தேர்தலில் மொத்தம் 279 வாக்குகள் பெற்று சேரன் அணி வெற்றி பெற்ற நிலையில் முடிவுகள் வெளியானதும் திரையுலக கலைஞர்கள் ஒருவரையொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு.
மற்றும் மக்கள் சேவை திருமங்கலத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு மாரத்தான் ஓட்டத்தை அமைச்சர் நிர்மல்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அதே பகுதியில் ஆட்டோ சங்கத்தை துவங்கி வைத்த அமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிய ஆட்டோவில் ஏறி பயணித்தது கவனத்தை ஈர்த்தது. மெஸ்ஸி ஓய்வு குறித்து பரவும் தகவல்களால் கால்பந்து உலகின் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி வரவிருக்கும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியுடன் தனது சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது அணியினருடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அவர் உருக்கமாக குறிப்பிட்டிருப்பது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இயற்கை பேரிடர். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திடீர் வெள்ளத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல கார்கள் சேதமடைந்துள்ளன. மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. விளையாட்டில் ஆர்வம் காட்டும் அமைச்சர். கால்பந்து உலகக்கோப்பை நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியின் ஜெர்சியை அணிந்து உற்சாகமாக விளையாட்டு களத்தில் இறங்கிய அமைச்சர் அருண்ராஜ் நமது ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் என தனது விளையாட்டு ஆர்வத்தை பகிர்ந்துள்ளார். இது சமூக வலைத்தளங்களில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மு.க. ஸ்டாலின் சென்னை வருகை. லண்டன் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ளார். தனது பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு. சட்டமன்ற நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்த தனது தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தற்போது அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் சத்யராஜ் சுவாரஸ்ய கருத்து. திரைப்பட விழா ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் சத்யராஜ் வேடிக்கையான பாணியில் தனது கருத்தை பகிர்ந்து கொண்டார். நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோவில் வேறொரு கொடி எவ்வளவு காலம் பறக்கிறது என்று பார்ப்போம் என அவர் நகைச்சுவையாக பேசியது அங்கு கூடியிருந்தவர்களை சிரிக்க வைத்தது. ஈசிஆர் சரவணன் நலத்திட்ட உதவி. முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈசிஆர் சரவணன் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தனது 35 ஆண்டுகால அரசியல் பயணம் குறித்தும் மக்கள் பணியில் தான் கொண்டிருக்கும் உறுதி குறித்தும் அவர் நெகிழ்ச்சியுடன் உரையாற்றினார். சிவகாசியில் கல்வி திருவிழா. காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசியில் கல்வி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் கீர்த்தனா காமராஜரின் திருவுருவ சிலைக்கு ராட்சச மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. இணையதளத்தில் டிக்கெட்டுகள் இருப்பது போல காட்டினாலும் முன்பதிவு செய்ய முடியாமல் ரசிகர்கள் தொழில்நுட்ப சிக்கலை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தாவேக கட்சியின் துண்டை அணிந்து கொண்டு மேடையில் தீவிரமாக பேசியது அரசியல் கவனிப்பாளர்களுக்கு பேசும் பொருளாகியுள்ளது. தனது ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் பேசிய கருத்துக்கள் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளன. தேசிய விருது கொண்டாட்டம். நடிகர் தனுஷ் அவர்களின் திரைப்படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக படப்பிடிப்பு தளத்திலேயே நடிகர் மம்முட்டி, நடிகர் தனுஷ், இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் பட தொகுப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கேக் வெட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். குழுவினரின் உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இது பார்க்கப்படுகிறது. சிதம்பரம் அவர்களின் அரசியல் பார்வை. மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் நடிகர் விஜய் அவர்களின் தற்போதைய செயல்பாடுகள் இருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகள் அவர் காட்டும் தீவிரம் பாராட்டுக்குரியது என்றும் மூத்த அரசியல் தலைவர் சிதம்பரம் அவர்கள் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். சென்னையில் அதிரடி நடவடிக்கை. சென்னை மாநகரில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 டன் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
இந்த அபாயகரமான பொருட்கள் அனைத்தும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பாதுகாப்பான முறையில் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு குழி தோண்டி புதைத்து அளிக்கப்பட்டுள்ளன. நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மாநில அமைச்சர் வெங்கட ரமணன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆய்வு அமைந்தது. லஞ்சம் பெற்றால் நடவடிக்கை. நெல் மூட்டை ஒன்றுக்கு 50 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக விவசாயி ஒருவர் செல்போன் வாயிலாக புகார் அளித்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட அரசு ஊழியரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தவறு செய்பவர்கள் எவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமைச்சரின் ஆதங்கம். அமைச்சராக மக்கள் பணியாற்றும் தனது கடமைகளை செய்வதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் சில தரப்பிலிருந்து தடைகள் வருவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் கவலை தெரிவித்துள்ளார். வளர்ச்சி பணிகள் தடையின்றி நடக்க ஒத்துழைப்பு அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் கலை விழா. தூத்துக்குடியில் கோலாகலமாக தொடங்கியுள்ள ஜனநாயகம் திருவிழாவிற்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. முதல் நாளே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆகியிருப்பது விழாவின் சிறப்பை காட்டுகிறது. வனப்பகுதி கிராமங்கள் கரடி நடமாட்டம். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள அனவன் குடியிருப்பு பகுதிக்குள் நள்ளிரவில் கரடி ஒன்று நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் முகாமிட்டு கரடியை மீண்டும் பாதுகாப்பாக வனத்திற்குள் விரட்டும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவருக்கு பாராட்டு. தமிழக அரசியல் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர் வெங்கடபதி வேலாயுதத்தை சௌமியா அன்புமணி நேரில் சந்தித்து தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். மாணவரின் கல்வி ஆர்வம் மற்றும் விடாமுயற்சி அவர் ஊக்கப்படுத்தினார். வரலாற்று தேடலில் புதிய ஆதாரம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நமது சங்க காலத்திற்கும் இடையிலான தொன்ம தொடர்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் அறிவியல் பூர்வமான புதிய ஆதாரங்களை கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இது நம் தமிழர்களின் வரலாற்றை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா. நாடாளுமன்ற மாநிலங்களவையின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளிலே தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. வந்தே மாதரம் பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார். மதிய நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மதிய நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.